ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே வந்து புரட்டாசி அமாவாசை. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே கோயிலுக்கு திடீர்னு பிளான் பண்ணது. ஹவுஸ் ஓனர் அக்கா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி எப்படியா இருந்தாலுமே வீட்டில் சாமி கும்பிட வேண்டியது, அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். காலையில் அந்த அக்கா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ எப்படியா இருந்தாலுமே லேட்டாக தான் போடுவேன், ஏன்னா 2 நாளாக அருண் நான் வாய்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்து பார்த்தாங்க, செட் ஆகலன்னு சொன்னோடனே சரி வேண்டாம் நீயே கூட, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சு வாய்ஸ் கொடுக்கறது லேட்டாக தான் கொடுத்தேன். அதனால லேட்டாக தான் வரும். அதுக்கப்புறமா இந்த கோயிலுக்கு நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். இது வந்து எங்கள் ஊரில் திருப்பூரில் இருக்கிற அவினாசி வளையம்னு ஒரு ஏரியாவில் இருக்கிற ராமசாமி கோயில் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதனால வரைக்கும் இங்கே இப்படி ஒரு கோயில் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு வரேன். நானும் இருக்கட்டும் அருணும் இருக்கட்டும், அவங்களுமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க. இதனால வரைக்கும் போனதில்லை. நல்லவேளை நேற்று சனிக்கிழமை நாங்கள் நேற்று வரல, ஏன்னா நேற்று பயங்கர கூட்டமாக இருந்திருக்கும் போல் இருக்கு. ஸ்ரீனிவாசா கோவிந்தா. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். நாங்கள் போகிற வழி எல்லாமே கடை நிறையா வச்சுருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. கோயில் ரொம்ப சின்ன கோயிலாக தான் இருந்துச்சு, ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறையா சொன்னாங்க, எங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு நாங்கள் எப்படியோ அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருந்துச்சு, அவ்வளோ தூரமாக தெரியல. எப்பயுமே எங்கேயாவது போனால் நான் தான் பேஷண்ட் ஆவேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, அருணுக்கு ரொம்ப முடியல. அந்த காரில் வந்ததுனாலயா என்னன்னு தெரியல, ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்றே உயிர்ந்தது கீழே. பார்த்தாவே தெரியும், இறங்குறப்பே ஒரு மாதிரி சோர்வா தான் இறங்கிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க இங்க இது பண்றது, இங்க இருந்து அப்படியே கையை விட்டு எடுத்தீங்களா தானே? அண்ணாடா புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. நானே புடிச்சுட்டு போறேன். நாங்க வரதுக்குள்ளே எங்க அம்மா முக்காவாசி வேலையை முடிச்சிட்டாங்க. எல்லாம் சாம்பார், அதுக்கப்புறமா பொரியல் எல்லாமே செஞ்சுட்டாங்க. சாப்பாடு கரெக்டா நாங்க வந்தப்ப வச்சுட்டாங்க. நான் வந்துட்டு அந்த வடை பாயாசம் அப்பளம் இதெல்லாம் தான் செய்ய வேண்டியது இருந்துச்சு, அதை நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு இடையிலேயே அருண் எங்க அம்மாவும் படையல் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த தடவையாச்சும் பரவாயில்ல, போன தடவைலாம் நான் சாமி கும்பிடும் போது எல்லா வேலையுமே நான் மட்டும்தான் செஞ்சேன். 2 பேருமே வேலைக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு லீவும் தரல. அப்பயே நான் சொல்லிட்டேன், எனக்கு அடுத்த தடவை கண்டிப்பா ஹாஃப் டேவாச்சும் லீவ் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி என் நேரமாக என்னன்னு தெரியல, கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமையே வந்துருச்சு அமாவாசை. அதுக்கப்புறம் அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. முக்கால்வாசி எல்லாருமே எங்கள் அம்மாவும் அவங்களும் தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படியோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒருத்தராக வந்து சூடம் காமிச்சிட்டு இருந்தோம். சூடம் காமிச்சு எல்லாருமே நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்துருந்தோம், கதவை சாத்திட்டு. அதுக்கப்புறமா உள்ள வந்தால் காக்காய்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம். மேலே எடுத்துகிட்டு போய் அருண் வச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா தான் காக்கா எல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க, ஆனால் எதுவுமே வரல. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் அங்கங்கே சாப்பாடு வச்சனால எல்லாருமே அங்கே வேற ஒரு இடத்துல இருந்தாங்க, யாருமே வரலன்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கலாமா? நீ பிறந்ததுல இருந்தே இப்படிதானா, இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி ஆயிருவியா? மரத்து மேல இருக்கு. அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு அருணுக்கு எங்கள் அம்மா சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வெறும் பழம் மட்டும் தான் சாப்பிட்டேன். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். டாடா. டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? இல்ல பாட்டு போட்டு இது பண்ணிடுவேன்.